பொதுவாவே நம்ம புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், அதுக்காக படிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா பயோகிராஃபிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேரோட லைஃப்ல நல்லதும் இருக்கும், சில விஷயங்கள் பண்ணக்கூடாத விஷயங்களும் அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்ப அதை பார்த்தா நமக்கு என்ன தோணும், ஓகே நம்ம லைஃப்ல இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய கத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த பயோகிராஃபி புக்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கும் நம்ம ஒரு பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, இன்னைக்கு நம்ம யாரோட பயோகிராஃபி பார்க்க போறோம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்து கையிலயும் இப்போ போன் இருக்குங்க. அதுவும் எல்லாம் சொல்லுவாங்க, ஐபோன் வச்சிருக்கியா, வாவ் சூப்பர், இது என்ன வெர்ஷன், கேமரா குவாலிட்டி, அப்படி இப்படி நிறைய ஐபோனை பத்தி அதிகமா சொல்லுவாங்கல்ல. சோ அந்த ஐபோனோட சிஓ தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், ஆப்பிளோட ஃபவுண்டர். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகேவா? இந்த பயோகிராஃபி எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்டர் ஐசக்சன். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் போய் கேட்கிறாரு, இப்ப நீங்க வந்து நிறைய பேரோட பயோகிராஃபிஸ் எல்லாம் எழுதிருக்கீங்கல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் லியோனார்டோ டாவின்சி, அவங்களோடதெல்லாம் எழுதிருக்கீங்க, என்னோட எழுதுங்க அப்படின்னும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பயோகிராஃபினா நான் எல்லாத்தையுமே எழுதுவேன், சில சமயம் அது உங்களோட நேமை கூட டேமேஜ் பண்ணிரும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா என்னோட பயோகிராஃபி நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். உடனே வந்து என்ன பண்றாருன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட, இவங்க வைஃப், அப்புறம் சுத்தி இருக்கவங்க, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுதான் இந்த பயோகிராஃபி எழுதியிருக்காரு. ஸோ இந்த பயோகிராஃபி எனக்கு படிக்கும்போது ஓகே, நான் ரொம்ப நாளா படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா இது கரெக்டா டீச்சர்ஸ் டே அன்னைக்கு தான் நான் படிச்சேன் இது. ஸோ படிச்சோன்னா ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் இதுல தோணுச்சு, அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இவரோட பயோகிராஃபி பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆகலாங்க. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் பிறந்துடுறாரு. அப்பா வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அம்மாவும் என்ன பண்றாங்க, ஓகே அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அம்மா, அதனால என்ன பண்றாங்கன்னா ஓகே இவர் நம்மளால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்போ ஒரு படிக்காத பேரண்ட்ஸ் தான் வந்து எடுக்கிறாங்க இந்த குழந்தைய. அப்போ வந்து யோசிக்கிறாங்க இவங்க அம்மா, ஐயோ ஒரு படிக்காதவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே வேற வழி இல்லைன்னா அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, நாங்க படிக்கட்டி இவரை நாங்க நல்லா படிக்க வைப்போம் இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆனா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை நல்லா பாத்துக்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் வந்து அந்த வளர்த்த பேரண்ட்ஸ் மேல ரொம்ப அஃபெக்ஷன் அதிகமாவே இருக்கு. ஆனா சுத்தி இருக்கவங்களாம் நீ ஒரு அடாப்டட் சைல்டு தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்றாங்க. ஸோ அவரோட லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயங்களை போக 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 அச்சீவ் பண்றாரு. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்லியிருப்பாரு, எப்பவுமே நம்ம சொல்லக்கூடாது எனக்கு மட்டும் இப்படி ஒரு அம்மா அப்பா கிடைச்சிருந்தா, எனக்கு மட்டும் இப்படி ஒரு வீடு அமைஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் இவ்வளவு சம்பளம் வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் அவ்வளவுதான் வேஸ்டா போயிடும். எப்பவுமே ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயத்த லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயம் தானே விதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த விதியை கூட நீங்க லவ் பண்ணுங்க. நம்ம கண்ட்ரோல்ல ஒரு விஷயம் இல்லைன்னா கூட அதையுமே நீங்க லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அடுத்த செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை பண்ணாலுமே பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லு. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்டீவ் ஜாப்ஸோட அப்பா வந்து ஒரு நாள் தோட்டத்துக்குள்ள வேலி போட்டுட்டு இருக்காரு. அந்த வேலி அடைக்கும் போது அந்த உள்ள முடிச்சு எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப அழகா போட்டுட்டு இருக்காரு, கலைநயமா போட்டுட்டு இருக்காரு. அப்ப வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் கேக்குறாரு, ஏன்பா இப்படி பண்றீங்க, அதாவது தோட்டத்துக்கு உள்ள வந்து யாராவது பார்க்க போறாங்கன்னா நீங்க அடைக்கிறதே வேலி, உள்ள இருக்கிறது யாராவது பார்க்க போறாங்களா என்ன அப்படின்னு. அவங்க அப்பா சொல்றாரு, நான் யாரை பாக்குறாங்க பாக்கலன்றதுக்காக எல்லாம் பண்ணல, இது ஒரு ஆர்ட், கலை. சோ இதை நான் எதை பண்ணாலும் பெஸ்டா பண்ணுவேன், சின்ன விஷயம் தான் ஆனா அதை நான் ரசிச்சு பண்றேன் அப்படின்னு. அப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் மனசுல பதிஞ்சது என்ன அப்படின்னா, எதை பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும். அதனாலதாங்க அவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவர். மத்த கம்பெனி விட இவர் இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் உருவாக்குனார்ல, அந்த உள்ள வைக்கிற மதர் போர்டை கூட வந்து ரொம்ப பார்த்து பண்ணார். எல்லாரும் ரொம்ப ஃபூலிஷா பார்ப்பாங்க, என்ன அப்படின்னா நீ என்ன இதை போய் மதர் போர்டை உள்ள யாராவது வந்து பார்க்க போறாங்க, இது எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு அப்படின்னும் போது அவர் வந்து எதை பண்ணாலும் பெஸ்டா பண்ணும் அப்படின்றதுலயே முதல்ல குறிக்கோளாவே இருப்பார் எப்பவுமே. அடுத்தது, நம்ம எப்பயுமே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாரும் சொல்லி புக்ல எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உதவி கேட்கணுங்க, உதவி கேட்டாதான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த வேர்ல்டுல வந்து யாருமே இண்டிபெண்டா நான் தனி மனுஷன் நான் தனியா சாதிச்சிட முடியும்னா கிடையாது, உதவி கேட்கணும் அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெக்னாலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால அந்த ரிமோட் பார்ட்டா பிரிச்சு அதை திரும்ப அசம்பிள் பண்றது அவங்களோட வேலையா இருந்தது. அப்ப அதுல இருந்து ஒரு டிரான்சிஸ்டர் அந்த பார்ட் இல்ல,
உடனே ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா ஹெச்பி கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்பாரு, நாங்கள் வந்து இந்த மாதிரி ரிமோட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம், அதில் டிரான்சிஸ்டர் கிடையாது விளையாடும் போது, அந்த டிரான்சிஸ்டர் எங்களுக்கு கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாரு. அவங்களும் ரொம்ப சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டிரான்சிஸ்டரை அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவருமே ஃபியூச்சரில் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய ஹெல்ப் கேட்ட மாதிரி சொல்லியிருக்காரு. எப்பவுமே உதவி கேட்கறதுக்கு வந்து தயங்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இவர் வந்து எப்பவுமே நிறைய விஷயங்களை ஆப்பிளில் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாரா. கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேர் இவரை பிடிக்கல. என்ன அப்படின்னா, இவர் வந்து எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்காம கலைநயம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதனால இவர் வந்து இந்த கம்பெனிக்கு சிஓவா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவரை எடுத்துருவாங்க. அப்போ நான் பார்த்து உருவாக்கின கம்பெனி நானே தகுதி இல்லையா அப்படின்னா, ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தேன், ஓகே அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருவாரு. வந்துட்டு அதோட அவர் நிக்கல, இத்தனை நாள் நான் கம்ப்யூட்டரை வந்து கலையா படிச்சுட்டு இருந்தேன், இனிமேட்டு இதே கம்ப்யூட்டர் வச்சு நான் நிறைய கலையை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, பிக்சார் அப்படின்னு ஒரு கம்பெனி உருவாக்கிட்டு இந்த டாய் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய மூவிஸ்லாம் எடுப்பாரு. அதுவும் செமையா ஓடிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த வால்ட் டிஸ்னி கம்பெனி கிட்ட வந்து அது வித்துருவாரு. வித்ததுக்கு அப்புறம் அந்த பயங்கரமா ப்ராஃபிட் வந்துடும். இதே சமயத்துல இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பிளோட கம்பெனி வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டே வரும். அப்ப எல்லாரும் டிசைட் பண்றாங்க என்னன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸே நம்ம திரும்ப கூப்பிட்டுக்கலாம் ஜாபுக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அப்படி கூப்பிடும்போது இவர் நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லல, அவரு போறாரு. ஆனா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு. அந்த கண்டிஷனை சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இனிமேட் வியாபாரம் தான் நம்ம பண்ணணும்ன்றீங்க, வியாபாரமா பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாருங்க. என்னன்னா ஐபாட், ஐபோன், ஐக்யூ, இந்த மாதிரி 4 ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாரு. பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க இடமே கிடையாது. கார் நிறுத்துற இடத்துல போயிட்டு அவங்க வந்து அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டர் உருவாக்குவாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பவுமே எனக்கு வந்து ஒரு இடம் ப்ராப்பரா இருக்கணும், சூழ்நிலை சரியா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க. அட் பிரசன்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க முன்னேறி போக பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில இருந்து வருவாங்க ஸ்டீவ் ஜாப்ஸை பாக்குறதுக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க நிறைய தின் கிளாஸஸ் உருவாக்கிட்டோம், ஆனா இது கடைசியா பாத்தீங்கன்னா எதுக்குமே யூஸ் ஆகல, உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை கொடுப்பாங்க. இவரும் வாங்கி வச்சிருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் கால் பண்றாரு, இப்ப நீங்க இந்த தின் கிளாஸஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணீங்கல்ல, கொடுத்தீங்கல்ல என்கிட்ட, இதே மாதிரி இன்னும் எனக்கு மேனுஃபேக்சர் பண்ணுங்க, நானே வாங்கிக்கிறேன்னு. எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னன்னா இவர் இதை வாங்கி என்ன பண்ண போறாருன்னா, நிறைய நமக்கே இது யூஸ் ஆகல அப்படின்ட்டு. பின்னாடிதான் தெரியுது, அழகான இந்த தின் கிளாஸஸ் இருக்கும்ல ஆப்பிள் போன்ல, அந்த டெம்பர் கிளாஸ், அந்த கொரில்லா கிளாஸ், ஸோ அதை தான் வந்து அவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அதை மற்றவங்க வேஸ்ட் அப்படின்னு பார்த்தாலும் அதை வச்சு நாம எப்படி உருவாக்க போறோம் அப்படின்றது தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எதை பண்ணாலுமே நமக்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எல்லாரும் ஒரு வழியிலே போயிட்டு இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஸோ இவ்வளோ ப்ளஸ்ஸா இருக்கே லைஃப். அப்படி என்னதான் இவர்கிட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் ஹெல்த்தை சரியாவே பார்த்துக்கலங்க. கடைசி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனா தான் இருப்பார் அவரு. அவருக்கு என்னன்னா கேரட்டு, ஆப்பிள் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாராம். பேலன்ஸ்டு ஃபுட் வந்து அவர் எடுத்துக்கவே இல்லையா. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும். இல்ல எனக்கு இதுலயே தேவையான சத்து கிடைக்குதுன்ட்டு அதே மாதிரி அவர் எதுவுமே சாப்பிடவே இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேன்சர் வந்துடுது. சரி கேன்சர் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு அதையும் அவர் கேட்கவே இல்லை. அவர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை தேடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு லைஃபை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டதாங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லயும் அவர் ரொம்ப ஈடுபாடு கொடுக்கல. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் லீசா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை அவரோடது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து அப்போ அந்த குழந்தை கேட்கும், அப்ப நீங்க என் பேர்ல தான் இந்த லீசா அப்படின்ற கம்ப்யூட்டர் உருவாக்குனீங்களான்னு. உன் பேர்லாம் யாரும் உருவாக்கணும், இதை நான் வந்து கம்ப்யூட்டருக்கு வச்ச பேர் நான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாம அப்படி இருந்தாரு. ஆனா பிற்காலத்துல வந்து லீசாவை வந்து நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப கூட ஒரு ரைட்டரா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லைஃப்லலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு தெரியும், இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் இந்த புக்லேருந்து நம்ம படிச்சிருந்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கூட இருக்கு, ஷேர் பண்ண வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும், எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால ஸ்டீவ் ஜாப்ஸோட பயோகிராஃபி நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்க. அண்ட்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐகான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.